நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி எங்கள் அத்தானை மருத்துவத்துக்காக சேர்க்கறதுக்காக வந்த இடத்துல இங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது. உள்ளே அனுப்பலை, வெளியே நின்றுக்கிட்டு இருந்தோம். இந்த மருத்துவமனையில் கேன்சருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிற கேள்விப்பட்டு நாங்கள் அவசர அவசரமாக தக்கலில் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்தோம். இங்கே வந்தால் சேர்க்க முடியாத ஒரு நிலை இருந்தது. ஓபி பேஷண்ட் இல்லை, இந்த மாதிரி மருத்துவரை கத்தியால் குத்திட்டாங்க. ஒரு உயிருக்கு போராடிய நிலையில் இருக்கிறதுனால இன்றைக்கி அவுட் பேஷண்ட் யாரையும் நாங்கள் சந்திக்க விடலைன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம், இங்கேனா லோக்கலில் இருக்கிற ஆட்களாக இருந்தால் வந்துடுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக வந்திருக்கிறோன்றனால எங்களுக்கு மட்டும் ஓபி போட்டு தந்திருக்கிறாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எமர்ஜென்சிங்கிறதுனால எங்களை சேர்க்குறோன்னு இருக்காங்க. இந்த நிலைகள் மாறி சூழல் மாறினவுடனே உங்களை நாங்கள் அட்மிஷனில் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. நம்மளிடத்துல மருத்துவத்தால் சம்பாதிக்கக்கூடிய டாக்டருக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சுருந்தா கூட ஒரு அடிப்படையில் இவ்வளோ காசு பணத்தை இழந்ததுனால இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஆனால் இந்த மருத்துவமனை அப்படி இல்லை. மக்கள் சேவைக்காக ஒரு நிலைப்பாட்டில் மருத்துவர்கள் செய்யக்கூடிய மருத்துவரை இந்த மாதிரி செய்திருப்பது வன்மையாக பொதுமக்களாகிய நாங்கள் கண்டிக்கும். திருப்பூர்லேருந்து வர்றாங்க. திருப்பூர் வேலை பார்த்தேன், செக்யூரிட்டி வேலை பார்த்தேன். உடம்பு முடியாது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊரில் போய் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. பொருள்பேட்டைக்கு வந்தேன். அவங்க எழுதி கொடுத்தாங்க, சீக்கிரம் போய் நீங்கள் அட்மிட் பண்ணுறீங்க, உங்கள் உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் இப்போ பார்க்க முடியல. எப்போ வந்து காலைல வந்தீங்க? இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அப்படியே நிற்கிற, உள்ளே போக முடியல. இப்போ இந்த பிரச்சனைகள்னால அங்கே உள்ளே போக முடியல. உள்ளே போக முடியல. யாராவது பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல் சார்பாக? யாரும் பார்க்க முடியல. சாப்பிட்ட 2 லேடிஸை கேட்டேன், உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தாலும் போகக்கூடாதுன்றாங்க. ஆமாம், உள்ளே முடிஞ்சால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கா. பரவாயில்ல, இங்கே வருங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூனால வந்துருக்கீங்க? ஆமாம். இந்த ஓகே, என்ன இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் தான் எதனாலும் பண்ணணும்னு பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. உள்ளே போக முடியல. உள்ளே அங்கிட்டு உள்ளே போட்டால் வெளியே தள்ளுறாங்க. போட்டு